நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இஸ்ரேல் லெபனானின் மீது நடத்திய தாக்குதல் மிகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்ற சனிக்கிழமை அன்று ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் சையத் ஹசன் நசருல்லா அவர்களை வெடிகுண்டுகள் வைத்து தாக்கி அவரை கொன்றதன் காரணமாக அங்கே பதட்டம் அதிகளவில் இருப்பதாக தெரிகிறது. ஹமாஸ் போராளிகளை ஓரளவிற்கு ஒடுக்கிய பின்பு இஸ்ரேலுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்து வந்த ஹெஸ்புல்லா அமைப்பினரை தாக்கி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இஸ்ரேல் கடந்த 2 வாரமாக லெபனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிலிருந்து தொடர்ந்து ஹெஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை அனுப்பி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தனர். அவர்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு அதிக அளவில் சப்போர்ட் செய்து வந்தனர். ஆகவே அவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து கடந்த 2 வாரமாக இஸ்ரேல் இராணுவம் லெபனான் பகுதியில் உள்ள ஈரான் நாட்டினரால் பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. சென்ற சனிக்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதலில் வெடிகுண்டுகள் மூலம் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பதுங்கி இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் வெடிகுண்டுகளை செலுத்தி அங்கிருந்து ஏராளமான ஹெஸ்புல்லா அமைப்பினரை கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஹெஸ்புல்லா அமைப்பின் 30 வருடமாக தலைவராக இருந்த திரு சையத் ஹசன் நசருல்லா அவர்களையும் கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அங்கே பதட்டம் அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை என்று இஸ்ரேல் நாட்டின் ட்ரோன்கள் அதிக அளவில் லெபனான் மீது பறந்ததாகவும் அங்கே தாக்குதல் மிக அதிகப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆகவே ஹெஸ்புல்லா அமைப்பினரை தாக்கி அழிக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது. நண்பர்களே, இவ்வாறு ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவரை கொன்று விட்டதால் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்த மற்றும் நிதி உதவி அளித்து வந்த ஈரான் இந்த தாக்குதல் மிக கொடூரமானது, இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே பதிலளித்துள்ளது. ஆனால் அது எந்த வகையில் இஸ்ரேலை பழிவாங்க போவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டின் முக்கிய தலைவரான திரு அயத்துல்லா காமேனி அவர்களை இஸ்ரேல் படையினரிடமிருந்து பாதுகாப்பதற்காக அவர்களை முக்கியமான ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாத வகையில் ஒளித்து வைத்துள்ளதாகவும் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. ஏனென்றால் ஹெஸ்புல்லா அமைப்பினரை வளர்த்து வந்தது ஈரான் நாடு தான். ஆகவே ஹமாஸ் மற்றும் லெபனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதிஸ் போராளிகள் ஆகிய மூவருக்கும் மற்றும் பிற போராளிகளுக்குமே நிதி உதவி அளித்து வளர்த்து வருகின்ற ஈரானிற்கு தக்க பதிலடி கொடுப்போம். ஏனென்றால் ஈரான் எங்களிடம் நேரடியாக போரிடாவிட்டாலும் இந்த மாதிரியான பிராக்சி அமைப்புகளை வைத்து எங்கள் நாட்டை தாக்கி வருகிறது. ஆகவே ஈரானுக்கு முக்கியமாக பாடம் கற்பிப்போம் என்று இஸ்ரேல் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் திரு நெதன்யாகு அவர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். நண்பர்களே, ஆகவே தற்போது ஹமாஸ் போராளிகள் தங்கியுள்ள காசா பகுதியில் தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் தற்போது தொடர்ந்து லெபனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதிஸ் போராளிகள் மீதும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது. ஆகவே இந்த போரானது தற்போது கசா பகுதியிலும் லெபனான் நாட்டிலும் ஏமன் நாட்டிலுமே தொடர்ந்து தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானின் மீதும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரை ரஷ்யாவோ அல்லது நார்த் கொரியாவோ அல்லது சீனாவோ எந்த விதமான கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா மற்றும் அதன் பிரசிடென்ட் திரு ஜோ பைடன் அவர்கள் தான் நெதன்யாகு அவர்களிடம் இது சம்பந்தமாக பேசி வருவதாகவும் இந்த போரை நிறுத்துவதற்கு வேண்டிய வழிவகைகளை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். நண்பர்களே, ஆகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் இந்த போர் அதிக அளவில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏனென்றால் ஈரானிற்கு ஆதரவாக லெபனான், சிரியா, ஏமன் போன்ற நாடுகள் வரக்கூடும். அதே போன்று சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் எந்த விதத்தில் ஈரானுக்கு ஆதரவளிக்கப் போகிறது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது. 21 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று பிரான்ஸ் திரு நெதன்யாகு அவர்களிடம் வேண்டிய போது போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று அவர் அதை நிராகரித்து விட்டார். ஆகவே
இந்த போர் மிக அதிக அளவில் மிக தீவிரமாக நடைபெறும் என்று தெரிய வருகிறது. அடுத்த செய்தியாக நண்பர்களே, நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலுக்கு விமானங்கள் வேண்டும் என்று 26 எண்கள் ரஃபேல் எம் என்ற விமானத்தை வாங்குவதற்காக கடந்த 3 வருடங்களாக பிரான்ஸ் நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இந்தியா. தற்போது அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் தருவாயில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இது ரஃபேல் எம் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலிலிருந்து பயன்படுத்தக்கூடிய விமானம். இந்த விமானம் நமக்கு 26 எண்கள் வேண்டுமென ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பாக நமது NSA திரு அஜித் தோவல் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இந்த விஷயமாக இறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க உள்ளார். இது தொடர்பாகவும் அடுத்ததாக 3 எண்கள் கல்வாரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவது தொடர்பாகவும் இறுதி முடிவெடுக்கவும் திரு அஜித் தோவல் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல உள்ளார் நண்பர்களே. கவர்மெண்ட் அடிப்படையில் இந்த 26 ரஃபேல் எம் விமானங்களை வாங்குவதற்கான தொகை விவரத்தினை பல நாட்களாக பேசி முடிவெடுத்து தற்போது ஓரளவுக்கு அந்த 26 விமானங்களின் மொத்த தொகையினை குறைத்துள்ளதாக தெரிகிறது. ஆகவே இந்த விமானங்கள் மிக விரைவில் வாங்கப்படும் எனவும் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் மிக விரைவில் இரு நாடுகளுக்கு முடிய கையொப்பமிடப்படலாம் எனவும் தெரிய வருகிறது. இந்த விமானத்தில் அதிக அளவில் எரிபொருள் நிரப்புவதற்கான வசதியும், அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை மீட்டியார் என்று சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான வசதிகளையும் இந்த விமானத்தில் செய்து கொடுக்கும்படி ஏற்கனவே நமது இந்தியா கேட்டுள்ளது. ஆகவே இந்த 2 அம்சங்களும் தற்போது பெறப்பட உள்ள ரஃபேல் எம்ஸ் என்ற விமானத்தில் மாற்றி அமைக்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே. இதில் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்தது என்னவென்றால், நம்ம நாட்டில் புதிதாக தயாரிக்கப்பட்ட ரேடாரை இந்த ரஃபேல் எம் விமானத்தில் பொருத்தப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தி வந்தது. ஆனால் இதை தற்போது இந்தியா கைவிட்டுள்ளது. ஏனென்றால் இந்த ரேடாரை ரஃபேல் எம் விமானத்தில் பொருத்தி அவற்றை சோதனை செய்து மறுபடியும் அந்த விமானத்தை வாங்குவதற்கு 8 வருடங்களுக்கு மேல் ஆகலாம். ஆகவே காலதாமதம் அதிகமாகும் என்றதன் அடிப்படையில் நம்ம நாட்டின் ரேடாரை பொருத்துவதிலிருந்து விலகியுள்ளது நமது இந்திய அரசு. இந்த விமானங்களை வாங்குவதற்கு மிக விரைவில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இந்த விமானம் வாங்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் தற்போது 26 ரஃபேல் எம் விமானங்கள் மட்டுமே வாங்கப்படுகிறது. அதற்கு அடுத்து தேவையான விமானங்கள் நமது உள்நாட்டிலேயே தற்போது திட்டமிடப்பட்டு செயலாற்றி வரக்கூடிய ட்வின் என்ஜின் டெக் பேஸ்ட் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தின் கீழ் இந்த விமானங்கள் நமது உள்நாட்டு ரேடாரை பயன்படுத்தி நமது உள்நாட்டு மற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த விமானங்கள் மிக விரைவில் தயாரிக்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.